திருமதி கற்பகவல்லி நியூட்ரிஷனிஸ்ட் வந்திருக்காங்க. வெல்கம்மா. வணக்கம். வணக்கம். நான் இன்னைக்கு செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்கு. நீங்கள் பார்த்த உடனே பயந்துருவீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அது மட்டும் தெரியுது. பொதுவாக வந்து கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு சமோசா சாப்பிட்டாலே ஒரு 350 கேலரி வந்துடும். நம்ம 1 மணி நேரம் நடந்தாலே 100 கேலரி தான் பேர்ன் ஆகுது. 100-120 கேலரி தான். இப்போ இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். ஆனால் நிறைய பேர் வந்து சமோசாவே ரெகுலராக சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சம்திங் தே வாண்ட் அப்படிங்கிறப்போ கொஞ்சமாக நான் வந்து கேப்சிகம், டோஃபு, கேரட் அதெல்லாம் சேர்த்து அதோட பைண்டிங்காக பொட்டேட்டோ போட்டுட்டு அப்பளத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறேம்மா. ஓகே. இதுலேயே கொஞ்சம் விதவிதமாக பண்ணுவேன். சரி, ஜஸ்ட் இதை பற்றின உன்னுடைய ஒப்பீனியன் சொன்னால் நல்லாயிருக்கும். நிச்சயமா. ஸோ இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு பயங்கரமாக பசிக்கிற ஒரு பீரியட், அந்த உள்ளே வரும்போது தான் நல்ல பசியோடு வருவாங்க. அந்த மாதிரி டைமில் மோஸ்ட்டாக சாப்பிட்றது ஜங்க் தான். அதாவது ஏதோ ஒரு எண்ணெயில் போட்டதோ இல்லை ஒரு பேக்கில் இருந்து சாப்பிட்றதோ, பிரித்து சாப்பிட்றதோ, இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வீட்டில் ஒரு அப்பளம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் நிச்சயமாக இருக்கும். அதில் நீங்கள் நிச்சயமாக பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாக உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எல்லாமே ஹெல்தி, டோஃபு ஹெல்தி, வெஜிடபிள்ஸ் ஹெல்தி, எல்லாமே நல்ல விஷயம்தான். வெளியில் வந்து அப்பளம் அப்படின்னும் போது எப்போவாவது கொடுக்கும்போது நிச்சயமாக ஓகே தான். அதில் வந்து அப்பளம் நீங்கள் ஆல்மோஸ்ட் சில பேர் எவ்ரிடே கூட கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஓகே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணல அப்படிங்கிறதுனால ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறாங்கன்றதுல ஆயிலோட கண்டென்ட் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அதில் அப்பளம் அப்படின்னாலே அதில் இருக்கிற அந்த சால்ட் கண்டென்ட், சோடியம் கண்டென்ட் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். இப்போ சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேக்கெட் சிப்ஸ்லேயும் அப்பளமும் கேட்டிங்கன்னா, அப்பளம் இஸ் ஓகே, கண்டிப்பாக பேக்கெட் சிப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து சோடியம் கூட அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ், அதில் இன்னும் ஜாஸ்தி சோடியம் இருக்க போது. அதோட இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி, அவ்வளோதான். பட் ஆனால் நிச்சயமாக சோடியம் கண்டென்ட் அதிகம். ரெகுலராக கண்டிப்பாக கொடுக்க முடியாது, குழந்தைங்கன்னு இல்லை யாருமே எடுத்துக்க முடியாது. எந்த ஒரு ஆயிலி ஃபுட், எந்த ஒரு இதுவுமே வந்து ரெகுலராக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து குழந்தைங்களுக்குன்னு சொல்லி செஞ்சேன். ஓகே. ஆனால் பொதுவாக டீப் ஃப்ரைடுங்கனாலே எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது? ஓகே. ஸோ கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால நிச்சயமாக முதல்ல வரதே வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிபி இருக்கிறவங்க நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அப்பளம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆஃப்டர்நூன் அப்பளம் கண்டிப்பாக இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஆயில் இருக்குது, கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை தானே அப்படின்னாலும் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைச்சி ஆட் பண்ணணும், அப்படி ஐ மீன் யூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். வெயிட் குறைக்கணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்க முடியாது. ஸோ யாருக்கு சாப்பிடலான்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ஸ்க்காக தான் கொடுத்தீங்க. கிட்ஸ் வந்து டெஃபினட்டாக சாப்பிடலாம். மற்ற அன்ஹெல்தி ஸ்டஃப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குங்கிறதுனால அக்கேஷ்னலாக எப்போவாது இந்த மாதிரி ஃபுட் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இதை வந்து எந்த டைமில் கொடுக்கறது பெட்டர் சொல்லுமா? டைம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஸ்நாக் அப்படிங்கிறது வந்து ஈவினிங் டைமில் தான் சாப்பிட்றாங்க பசங்க. ஸோ இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து அந்த ஸ்கூல் விட்டு வர டைமில் தாராளமாக கொடுக்கலாம். இதோட ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்மூதி மாதிரியோ பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்கை தவிர வேறு எந்த ஒரு மீலை இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்காமல் இருக்கிறத அட்வைஸ் பண்ணுவேன் மேம். அண்ட் செகண்ட் மெயினான விஷயம் வந்து இதோட கண்டிப்பாக எந்த ஒரு சாஸையும் பேர் பண்ணாதீங்க. சாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோம்மேட் டிப்போ இல்லை வந்து ஒரு சட்னியோ பேர் பண்ணி கொடுங்க. சாஸ் கொடுத்து இன்னும் இதில் இருக்கிற சோடியம் கண்டென்ட்டை, சுகர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா கெச்சப், ஐ மீன் அந்த டொமேட்டோ சாஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அது நிச்சயமாக வேண்டாம். நீங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, சின்ன வயசுலேயே தேர் ஹேவிங் ஒபிசிட்டிலேருந்து அதிகமான சால்ட்டும் ஒபிசிட்டிக்கு அடிக்கலும். நிச்சயம் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். நிறைய சோடியம் இருக்கிறப்ப நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு
அதாவது ரெகுலர் சமோசா விட இந்த சமோசா பெட்டர்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இதை எடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து நம்ம விதவிதமாக போடலாம். அங்கே என்ன வெறும் பொட்டேட்டோ இல்லைன்னா பீஸ் அவ்வளோதான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அதான் உள்ள இருக்கிற ஸ்டஃப் நிச்சயமா ஹெல்தி. அந்த வெளியில இருக்கிறது வந்து கண்டிப்பா மற்றதை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா ஓகே தான். ஒகேஷனலா எப்பவாவது சாப்பிட்டா நிச்சயமா இஸ் ஃபைன் தான். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கலாமா? நிச்சயமா. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. அறுசுவை நேரம்னாலே நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ் தான் பார்க்குறோம். 3 செக்மெண்ட் பார்த்து முடிச்சாச்சு இல்லைங்களா? இப்போது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேள்வி, வெள்ளரிக்காய் ராகி ரொட்டிக்கு என்னென்ன மாவு சேர்த்தேன்? இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம். இது அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை அனுப்பலாம். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்குகின்றார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.